அனைவருக்கும் வணக்கம். ஒருத்தர் வந்து பழம் வியாபாரம் பண்ணுறாரு. ஆனால் வியாபாரம் நல்லாவே போகல. அடுத்து என்ன யோசிக்கிறாருன்னு, சரி பழக்கடை வந்து ஜூஸ் கடையை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்னு சொல்லி ஜூஸ் கடை போடுறாரு. அப்பவும் நல்லா போகல. அப்புறம் நொந்து நூடுல்ஸ் ஆகி இதுக்கு மேலே என்னடா பண்ணுறது, வியாபாரம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இட்லி கடையாக மாற்றிடுறாரு. அதே இடத்துல இட்லி கடை, இட்லி சட்னி சாம்பார்னு. அவரும் நல்லா குவாலிட்டியான அரிசி, இட்லி அரிசி, உளுந்த பருப்பு நல்லதாக வாங்கி நல்லா பண்ணி இட்லி பஞ்சாட்டத்தான் இருக்குது. ஆனால் வியாபாரம் நல்லாவே போகலை. இத்தனைக்கு இட்லி சட்னி சாம்பாரெலாம் டேஸ்ட்டாக தான் இருக்குது, வியாபாரம் நல்லாவே போகலை. அப்புறம் சாமிகிட்ட போகிறாரு. நீ கல்லா கடவுளான்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு ஜூஸ் கடை பழக்கடை போட்டேன் போகலை, ஜூஸ் கடை போட்டேன் போகலை, வியாபாரம் நல்லா ஆகலை. கடைசியில் இட்லி கடை போட்டால் அதுவும் வியாபாரம் ஆகலை. உனக்கு கருணையே இல்லையா? என்னை பார்த்து கொஞ்சம் கூட உனக்கு கருணை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. அழுதுட்டு வந்துடுறாரு. அடுத்த நாளும் வியாபாரம் நல்லா போகல. அந்த வழியே ஒருத்தர் வர்றார். இவர் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு, ஏன்பா சோகமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என் கதை என்னன்னு சொல்கிறது, நானும் குவாலிட்டியான பழக்கடை போட்டேன், நல்லா உயர்தரமான பழ வகைகளெல்லாம் விற்றேன், யாரும் வாங்கலை. ஜூஸ் கடையாக மாற்றினேன், அப்பவும் கூட்டம் வரல. இட்லி கடை போட்டிருக்கிறேன், நீங்களே இட்லி சாப்பிட்டு பாருங்கள், பஞ்சாட்டம் இருக்குது. சட்னி சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. 1-2 தவிர யாரும் வரமாட்டேங்கிறாங்க. எனக்கு நட்டம்தான் ஆகுது. கடவுளே கிடையாதுங்க, உழைப்புக்கு மரியாதையே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் சொன்னாராம், கடவுளே நேரில் வந்தாலும் உன்னால் முன்னேற முடியாது, ஏன்னா உன் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு உண்மை பொருள், என் மேலே என்ன தப்பு? ஆமாம், உன் கடைக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாரு, பெரிய குப்பை தொட்டி இருக்குது. எல்லோரும் இந்த குப்பை தொட்டியில் கண்டதை கொண்டு வந்து போடுறாங்க, நாத்தந்தான் அடிக்குது. ஃபஸ்ட்டு இந்த குப்பை தொட்டி அகற்று, இல்லைன்னா உன் கடையை இடத்த மாற்று. ஸோ உன் மேலே தப்பு வச்சுட்டு கடவுள் மேலே பழிய போடாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாராம். அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சுது அவர் மேலே என்ன தப்பு அப்படின்னு. ஸோ இந்த கதையில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம நினச்ச மாதிரி அது நல்லபடியாக முன்னேறல, நம்ம பிஸ்னஸ் நல்லபடியாக டெவலப் ஆகலை அப்படின்னா உட்காந்து யோசிக்கணும், எதனால் முன்னேறல. உடனே நம்ம கடவுளையோ மற்றவங்களையோ ப்ளேம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.